ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய சிஸ்டருடைய மேரேஜ் வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மாப்பிள்ளை சைடு படி அவங்க எப்படி மேரேஜ் பண்ணுறாங்க என்னன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாப்பிள்ளை வீட்டு முறைப்படி தான் மேரேஜ் நடந்தது. அவங்க முதல்ல காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணெய் நலங்க முடித்ததுக்கப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணு குளித்து ரெடியாகி வந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளை காசிக்கு கிளம்புவார். காசிக்கு போக வேண்டான்னு சொல்லி மச்சான் அவருக்கு பாத பூஜை பண்ணி அவரை அழைப்பார். அதுக்கப்புறமா பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேருமே வெத்தலை பாக்கு வச்சு மாப்பிள்ளைய என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. காசிக்கு போகிற மாப்பிள்ளைய வரவேற்கிற சடங்கை எப்படி செய்கிறாங்கன்றத அப்படியே வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. காசிக்கு போகிற மாப்பிள்ளைய என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த சடங்கு எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா மண்டபத்துக்குள்ளே வர மாப்பிள்ளைக்கு பொண்ணு அங்கே போய் வெயிட் பண்ணி அவருக்கு மாலை போடுறத தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க வீடியோவை. மனையில் உட்காரத்துக்கு முன்னாடி ஐயர் சொல்கிற மாதிரியே பூஜை எல்லாமே மாப்பிள்ளை பொண்ணும் பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லாரையுமே நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறமா மனையில் உட்காந்து அடுத்ததாக என்னென்ன சடங்கு ஐயர் பண்ணுறாங்கன்றத அப்படியே பார்த்துட்டே வாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே முதல்ல பார்த்திங்கன்னா மூத்த கடவுளான விநாயகருக்கு தான் பூஜையை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொண்ணும் மாப்பிள்ளையும் விநாயகருக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விநாயகர் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணும் அரிசி பருப்பை 3 முறை அவங்க கையால் இந்த மாதிரி பண்ணணும்.
முதல்ல பார்த்தீங்கன்னா கையில் மாப்பிள்ளைக்கு ஐயரு காப்பு கட்டுவாங்க. அடுத்ததாக மாப்பிள்ளை பொண்ணுக்கு கையில் காப்பு காட்டுவாங்க. இந்த சடங்கு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி பொண்ணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுவாங்க. அடுத்தது அதை தான் பண்ணுறாங்க. அப்படியே வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. முதல்ல கட்டுற பட்டம் பார்த்திங்கன்னா மாமியார் பட்டம். தாலி கழுத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி மாமியாருடைய பட்டம் மாப்பிள்ளை சைடில் அவங்க மாமியார் பட்டம் கட்டுவாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு அவங்க மாமியார் பட்டம் கட்டுவாங்க. அதுதான் நடந்துட்டுருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. மாமியார் பட்டம் கட்டுறது முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை மாற்றிக்கிறாங்க. வாழ்த்தி பெற்று வந்த தாலியை ஐயரு மணமகன் கையில் கொடுத்து அதை கட்ட சொல்லுவாங்க. மணமகன் அதை மணமகள் கழுத்தில் கட்டுவார். திருமண நிகழ்வில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சியே அந்த தாலி கட்டுதல் ஆகும். இதனை மாங்கல்ய தாரணம் என கூறுவார். அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்படியே வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. எல்லாருமே சேர்ந்து மாங்கல்ய அரிசியை மணமகன் மணமகள் மீது தூவார்கள். மாப்பிள்ளை பெண்ணுக்கு குங்குமத்தால் பொட்டு வச்சதுக்கப்புறமா தாய் மாமா பட்டங்களை கட்ட ஆரம்பிப்பாங்க.
அடுத்ததான் மாப்பிள்ளை பெண் காலில் மெட்டி போட்டுறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மணமக்கள் சீலை முந்தானியில் முடிச்சு போட்டு தீயை சுற்றி வருவார்கள். தீ வளம் வந்த பிறகு பெரியோர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க 2 பேரும் நல்ல வாழ்க்கையில் நீடோடி வாழ்ந்து எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். என்னுடைய தங்கச்சியுடைய கல்யாண வீடியோவை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.